எல்லா விதைகளையுமே பழத்துக்குள்ளாடி வச்சு படைச்ச அந்த மனுஷன் இந்த கேஷ்யூ நட் பழத்துக்கு மட்டும்தான் விதைய வெளியில வச்சு படைச்சிட்டாரு. ஒருவேளை இதோட விதையானது பழத்துக்குள்ளாடி இருந்திருந்தா இந்த பழமும் கிட்டத்தட்ட ஒரு கண்ணி வெடி போலதான். எவனாவது தெரியாம பழத்தோட சேர்த்து விதையம் கடிச்சிட்டான்னா அவனோட வாயானது இயல்பு நிலைக்கு திரும்ப 2 வாரங்களாவது ஆகும். ஏன்னா இதோட விதைக்குள்ளாடி இருக்கிற வீரியமிக்க பாலானது உடல்ல படும் பொழுது தீக்காயத்தை போல விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அதே நேரம் விதையானது பாதுகாப்பு இல்லாம வெளியே இருக்கனால இவனுக்கு அடிச்சு நோக்கி உள்ளாடி இருக்க பருப்பை சாப்பிட்டுட்டு நம்ம இனத்தை மொத்தமா முடிச்சு விட்டுருவானுங்கன்னு தான் விதைகளை பாதுகாப்பதற்காக இப்படி ஒரு வீரியத்தை விதையில வச்சிருக்கிறது இந்த மரத்தோட மாஸ்டர் பிளான் தான். அது வரைக்கும் இதோட பழத்தை மட்டுமே சாப்பிட்டு இருந்த மனுஷன் அமேசான் காடுகளோட குரங்குகளானது விதைகளை உருட்டுறத பார்த்த உடனே ஓஹோ சங்கதி பழத்துல இல்லடா விதையில இருக்குன்னு அன்னையில இருந்து இதோட பழத்தை விட்டுட்டு கொட்டையை நோண்ட ஆரம்பிச்சுட்டான். அமேசான் காடுகள்ல இருந்து போர்ச்சுகீசியர்கள் இந்தியாவுக்கு இதை அறிமுகப்படுத்தியது இந்த மரங்களும் மேங்க்ரோவ் காடுகளை போல கடல் அரிப்பையும் மண் அரிப்பையும் தடுக்கும் தான். ஆனா நாம என்னடானா அதை அங்கிட்டு கிடக்கட்டும் நாங்க உனக்கு வேற ஒரு வேலை வச்சிருக்கேன்னு பல்வேறு டெக்னாலஜிகளை பயன்படுத்தி இதோட விதையில் உள்ள பருப்பை எடுத்து இந்தியாவோட மிக சுவையான இனிப்பான காஜு கட்லியை உருவாக்கி உலக மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம்.